எல்லாருக்கும் வணக்கம். கிரைம் பேட்ரோல் அலர்ட் இன்றைய எபிசோடுக்கு உங்களை வரவேற்பது நான் அனுப் சோனி. இந்த மாசம் நிறைய புது கேசஸை உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறோம். அந்த கேசஸை பத்தி நீங்க இது வரைக்கும் எங்கேயும் கேட்டிருக்கவும் மாட்டீங்க, பார்த்துருக்கவும் மாட்டீங்க. புது கேஸை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்கு நம்ம கூட ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் இணைஞ்சிருக்காரு. இன்றைய கிரைம் பேட்ரோல் எபிசோட நமக்கு வழங்க இருக்கிறது நம்மளோட சீஃப் கெஸ்ட், சீனியர் ரிப்போர்ட்டர் அண்ட் அன் ஆங்கர் ஜம்ஸ் தாகிர் கான். இங்க பல பேருடைய மனநிலையால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. சில கேவலமான மனநிலையால இங்க இருக்க நிறைய அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த தேசத்துல பெண்களை கடவுளா வழிபடுறோம், அவங்களுக்கு பூஜைகள் நடத்துறோம். கவிதா அப்பாக்காக வாங்கினது அவருடைய பர்த்டே கிஃப்ட். கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். ஆமா, அப்பா இதை பார்த்தா சந்தோஷமாயிடுவாரு. அப்பா ரொம்ப கோவக்காரர் தான், பட் ஹீஸ் த பெஸ்டஸ்ட் ஃபாதர். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஷாலை நான் ட்ரேடிங் பிஸ்னஸ்ல வந்த காசை வச்சு தான் வாங்கினேன். நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்கு நீதானே, அது மூலியமா தான் பணம் சம்பாதிச்சு இந்த ஷாலை அப்பாக்காக வாங்கினேன். நீ என்னோட வெறும் நெய்பர் மட்டும் இல்ல, உன்னை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். புது மெம்பர்ஸ் யாராவது கிடைச்சாங்களா? இது வரைக்கும் யாரும் இல்லை. எனக்கு கால் கூட வந்துச்சு. நான் போன மாசம் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா தான் சொன்னாங்க. இந்த மாசமும் அதையே சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, காலேஜ் ரீஓபனுக்கு அப்புறம் வரலான்னு இருக்கேன். ஆனா நீ இப்போ எங்க கிளம்புற? அது நாளைக்கு அப்பாவோட பர்த்டே. இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் நான் அவரை சர்ப்ரைஸ் பண்ண போறேன். தனியாவா? இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஊருக்கு போக போறேன். நீ என் கூட வா. அதெல்லாம் பரவாயில்லக்கா, யார் என்ன செய்ய முடியும்? அப்புறம் பலேஷ் நேரா கரோடிக்கு என்ன பிக்கப் பண்றேன்னு சொல்லியிருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க. அக்கா, அப்புறம் நான் கிளம்புறேன். சார், நான் என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன சொல்ற நீ? நிறைய மெம்பர்ஸை போன மாசம் நீ சேர்த்துருக்க. இந்த மாசம் என்னாச்சு? இந்த மாசம் எந்த மெம்பருமே ஜாயின் ஆகல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏற்கனவே மெம்பர்ஸா இருக்காங்க. நீ சேர்த்து விட்ட மெம்பர்ஸ் எத்தனை பேரை சேர்த்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுக்காம வேலை பாருங்க. நான் இப்போ வீட்டுக்கு போறேன் சார். நான் அங்க கூட போய் சில பேரை. நீ வெறும் போற தானே? போயிட்டு வா. ஹலோ. ஹலோ, எனக்கு யார் ஃபோன் பண்ணது? நான் உங்களோட பொண்ணு தான். நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? இங்க பாருமா, நான் வேலையை முடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு வந்துருவேன். நீங்க இன்னும் ஒர்க் பண்றீங்களா? வேற என்ன டைம் பாஸா பண்ணுவாரு? இவ்வளவு சீக்கிரமா போய் தூங்க சொல்லுங்க. என்னோட செல்லக்குட்டி யாரு? அப்பனா சீக்கிரம் போய் தூங்கு. ஓகேப்பா, குட் நைட். குட் நைட் செல்லம். சொல்லுங்க. நான் கிளம்பிட்டேன். கண்டிப்பா எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. நான் இப்படி நடக்க விட மாட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ நாசமாக்க பார்க்குற. நீ கண்டிப்பாக ஒரு நீ ஒரு அருவருப்பானவன். இதோட 17 டேக் எடுத்துட்ட நீ. இந்த ஒரு வார்த்தை உன்னால் சொல்ல முடியல, ஆனால் உனக்கு பெரிய ஆக்டர் ஆகணும். சாரி சார், என் பிரதர் ஃபோன் பண்ணுறாரு, நான் இதை எடுக்கணும் சார். ஹலோ, அரை மணி நேரத்துலையா? சரி, ஓகே, நான் வரேன். இந்த சான்ஸை நான் விட போகிறதில்ல. அண்ணா, உங்க ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? நான் ஒரு கால் பண்ணணும். என் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க ஃபோன் பேசுறதுக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன். அட, நீ வேற எடுத்து ஃபோன் பண்ணுமா? எனக்கு பணம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ. போலாமா? அட என்னடா சம்பத், நீ ஒரு சரியான முட்டாள்ரா. வழக்கத்துக்கு அதிகமாக குடிச்சிருக்க. எப்படி நேராக நடக்க முடியும்? என்னடா இப்படி முறைக்கிற? உனக்கு கொஞ்சம் ஃபன் தேவைப்படுதில்ல? நீ சரியான இடத்துல தானமா இறங்குற? இந்த ரோடே ரொம்ப காலியா இருக்குமா? பக்கத்துல எங்கேயாவது போய் இறக்கி விடவா? வேணாம், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. என்னை கூட்டிட்டு போக என் அண்ணன் வருவான். உனக்கு வேணும் வீட்டுக்கிட்டே இறக்கி விடுறமா?
இல்ல கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் இங்க வந்துருவான். The number you've called is currently switched off. பலாஸ், பிங்கிக்கு கால் பண்ண. நீங்க ஃபோன் பண்ணி பார்த்தோம் கனெக்ட் ஆகல. நான் ஃபோன் பண்ணா மட்டும் எப்படி கனெக்ட் ஆகும்? ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் போல. அப்புறம் அவளும் ஃபோன் பண்ணல. அவ ஏதாவது படிச்சிட்டு இருப்பா. ஓ, The number you've called is currently switched off. இதை கொஞ்சம் நீங்களே கேளுங்க. आपके द्वारा डायल किया गया नंबर अभी बंद है. எதுக்காக அவ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? The number you've called is currently switched off. கவிதாவோட ஃபோனும் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு தெரியல. இவ எங்க இருக்கான்னு தெரியலையே. அவ எங்கேயாவது பார்ட்டிக்கு போயிருப்பா. ஹோட்டல்ல எல்லாரும் கூடயும் குடிச்சிக்கிட்டு இருப்பா. அவ ஒன்ன மாதிரி இல்ல. அப்பா, அவ நல்லா தான் இருப்பா. தன்னோட பொண்ணுகிட்ட மிகவும் பாசமா பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தன் பிங்கி கூட இன்னொருத்தருடைய பொண்ணுன்னு யோசிக்க மறந்துட்டான். அப்பாவோட செல்லம் யாருன்னு சொல்லு. காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரேன்னு சொன்ன பிங்கி வீட்டுக்கு வராததால அவங்களோட பெற்றோர்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. என்ன நடந்தது? சார், என்னோட பொண்ணு பிங்கி காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. நேற்று நைட்லேருந்து அவளுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது சார். காலையில் நான் வார்டனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். நேற்று ஈவினிங்கே என்னுடைய பொண்ணு பிங்கி ஹாஸ்டல்லேருந்து கிளம்பிட்டதா சொல்கிறாரு. இன்னும் என் பொண்ணு வீட்டுக்கு வரல சார். அவங்களோட காலேஜும் ஹாஸ்டல் எங்கே இருக்கு? அசாரிபாத்தில் இருக்குது சார். அவங்களுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? என்ன சார் பேசுகிறீங்க? என்னுடைய பொண்ணுக்கு 16 வயசு தான் சார் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ண சொல்ற? எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் வாங்க. என் பொண்ணு எனக்காக வீட்டில் காத்துட்டு இருக்கா. வீட்டுக்கு போக எனக்கு டைம் ஆகிடும். அப்புறம் இந்த பொண்ணை என்ன பண்ணுறது? அவள் கண்டிஷனை கொஞ்சம் பாருங்கள். இது எல்லாமே இவனால தான். இதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. இது யாரோட வீடு தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டு ஓனர் டெல்லியில் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, என்னடா செய்யலாம்ல? நெஜ போலீஸ் தான் வரான்னு நினச்சி நான் டென்ஷன் ஆயிட்டேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. பேரிகேட்ஸை தாண்ட எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. பேரிகேட்ஸ்? சார், ஏய், நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? நாங்கள் ஹாஸ்டலுக்கு போய் உங்கள் பொண்ணை பற்றி விசாரித்தோம். நேற்று நைட்டே உங்கள் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களாம். என்ன சொல்கிறீங்க சார்? வீட்டுக்கு வரதா என் பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்லை. என் பொண்ணு ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா சார். ஹாஸ்டல்லேருந்து வழக்கமாக எப்படி வருவாங்க? பிங்கி தனியாக ஹாஸ்டல்லேருந்து வந்ததே கிடையாது சார். பாய். உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை ஏரியாவில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே ஹைவே இருக்கிறதால எப்போவுமே பேரிகேட்டட் பாதுகாப்பு இருக்கும். புரியல சார். வீட்டுக்கு போங்க. எனக்கு நிச்சயமாக தெரியும் உங்கள் பொண்ணு யாரு கூடயோ ஓடி போயிட்டாங்க. இது கண்டிப்பாக காதலாக தான் இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? சார் ப்ளீஸ் சார், என் பொண்ணை கண்டுபிடிங்க. நான் இந்த ஏரியா ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். உன் பொண்ணை பற்றி யாருக்கு எந்த விவரமும் தெரியல. ஆனால் சார், அவங்க எங்கேயோ போயிருக்கிறது உண்மை தானே? அவங்க தன்னோட பாய் ஃப்ரெண்டோட எங்கேயோ வெளியே ஓடி போயிட்டாங்க. திரும்ப வந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம். நான் உங்களை கிளம்ப சொன்னேன். கிளம்புங்க. என்றைக்குமே என்னை பார்க்க வந்துடாதீங்க. அட போடா.
ஆபத்தான நிலைமையில வர எல்லா பேஷண்ட்ஸுக்குமே டாக்டர் ட்ரீட் பண்ணி ஆகணும். போலீஸ்க்காக அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நேரம் ரொம்பவே முக்கியம். இந்த கேஸ்ல தாமதமாகிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து தான். பிங்கியோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை யாருமே சீரியஸாவே எடுத்துக்கல. ஆனா இந்த விஷயத்துல எல்லாமே தலைகீழாயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பாதிப்பு ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவளை எங்கேயும் தனியா அனுப்பாதீங்கன்னு. இன்னும் நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். நீ ஐஏஎஸ் ஆகணும். இவளா ஐஏஎஸ்ஸா? வாய மூடுறா. அவனை ஏன் இப்ப திட்டுறீங்க? பொண்ணுங்கன்னா அடக்க உடக்கமா வீட்ல இருக்கணும். முட்டாள் மாதிரி பேசாத. அவன் நல்லா வருவா. அப்புறம் இவனுடைய மேற்படிப்புக்கெல்லாம் இவனை எங்கேயும் அனுப்ப வேண்டாம். என் மேல உங்களுக்கு அவ்வளோ கோவம்னா அப்புறம் எதுக்காக என்ன பத்தீங்க? ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணோட அலறல் சத்தத்தை கேட்ட அந்த அப்பா அம்மா கொஞ்ச நேரம் கதிகலங்கி போயிட்டாங்க. யாருடைய துணையும் இல்லாம ஹாஸ்டலை விட்டு தனியா யாரையோ சந்திக்க வந்திருப்பாங்களா? இல்லனா இது ஒரு ப்ரீ பிளான்டு கிரைமா? இல்லனா தப்பான ஒரு இடத்துல தப்பான ஒரு நேரத்துல அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டதால வந்த விளைவால் ஏற்பட்டது தான் இந்த கிரைமா? நடந்த அந்த கிரைமால பாதிக்கப்பட்டது அந்த பொண்ணோட சேர்த்து அந்த குடும்பமும் தான். இந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவன் கண்டிப்பா ஒரு மனுஷனாவே இருக்க முடியாது சார். பேஷண்ட்டுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அவங்க கான்ஷியஸ்க்கு வர பல வருஷங்கள் தேவைப்படும். வராமலும் போகலாம். இந்த பொண்ணை அட்லீஸ்ட் 5லேருந்து 6 பேராவது டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண கொஞ்ச நாள் ஆகும் சார். அப்பனா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியாதா? நாட் அட் ஆல். குமார், இவங்க கிட்ட இருந்து கிடைச்ச எல்லா டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் ஃபாரன்சிக் அனுப்புங்க. நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா கிரிமினல்ஸோடையும் அதை மேட்ச் பண்ணி பாருங்க. உன்ன மாதிரி சில பொறுப்பில்லாத போலீஸ்காரங்களால தான் இந்த காவல்துறைக்கு கெட்ட பேரு. அந்த அப்பா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட எப்ப கொடுத்தாரு? காலையில தான் சார். இன்னைக்கு காலையிலையா? அந்த கேஸை நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமலே க்ளோஸ் பண்ணிட்ட. எதுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணல? பொண்ணோட அப்பா நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை சார். அதனால தான் நாங்கள் இதில் தீவிரம் காட்டலை. அவுட். குமார், சுவாதி, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. உடனே இந்த மிருகங்களை பிடிச்சி நாம ஜெயிலில் போட்டே ஆகணும். எல்லா திருட்டு பசங்களையும் பிடிச்சி விசாரிங்க. இன்ஃபார்மர்ஸை அலர்ட் பண்ணுங்க. டூ வாட் எவர் இட் டேக்ஸ். ரைட் சார். இது வரைக்கும் நம்ம கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? சார், அந்த பொண்ணு ஈவினிங் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. நாளைக்கு அப்பாவோட பர்த்டே. இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் நான் அவரை சர்ப்ரைஸ் பண்ண போறேன். காலேஜ்லேருந்து பஸ்ஸை விட்டு ஆட்டோன்னு கடைசியில் அவங்க கரோடியில் இறங்கியிருக்காங்க. அந்த பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே வரல. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணல. அந்த ஏரியாவில் பொதுவாக 7 மணிக்கு மேலே எப்பவுமே பஸ் ஓடாது. அதனால அவங்க ஆட்டோவில் ஏறி போயிருக்காங்க. எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு எனக்கு அப்டேட் வந்தாகணும். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாட்டேன்னு சொன்னவனை விட்டுறாதீங்க. ஓகே சார். விக்டிம் கரோடியில இருந்து 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் கிடைச்சாங்க. கரோடியை சுத்தி இருக்கிற 10 கிலோமீட்டர் தூரத்துல சாட்சிங்க யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாருங்க. எல்லாரையுமே பிடிச்சு விசாரிங்க. கடைக்காரன், பிச்சைக்காரன் எல்லாரையுமே. தினமும் வேலைக்கு போறவன கூட விசாரிங்க. உண்மையை சொல்லணும்னா மேடம், அன்னைக்கு இந்த ஹாஸ்டலை விட்டு போகும்போது நான் பார்த்தேன். எப்போவுமே எனக்கு குட் பை சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க எதுவுமே சொல்லலை. கூட யாராவது இருந்தாங்களா? இல்லை மேடம், அவங்க தனியாக தான் போனாங்க. எந்த பக்கமாக போனாங்க? கொஞ்சம் தூரம் நேராக போனீங்கன்னா இருக்கும் மேடம். பஸ் ஆட்டோலாம் பிடிக்கணும்னா அங்கே தான் போகணும். ஏய் ஆட்டோ, ஏய் எழுந்துரு. என்ன சார்? இங்கே வாடா. என்ன விஷயம் சார்? ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் விட்டீங்களே, அவங்க யாருன்னு தெரியுமா? என்னாச்சு மேடம்? எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது மேடம். மேடம், வீட்டுக்கிட்ட கூட அந்த பொண்ணை நான் இறக்கி விடுறதா சொன்னேன் மேடம். ஆனால் அவங்க வீட்டுக்கிட்ட போய் இறக்கி விடுறேன். வேணா என்னை கூட்டிட்டு போக என் அண்ணன் வருவான். இப்போ ஞாபகம் வந்துருச்சு மேடம். அந்த பொண்ணோட ஃபோனு பேட்டரி இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சின்னு என் ஃபோனை வாங்கி யாரோ ஒருத்தங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி பார்த்தாங்க மேடம். நானும் அவங்களுக்கு ஃபோனை கொடுத்தேன். என் ஃபோனை வாங்கி யாருக்கோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. யார் நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க? இருக்கும் மேடம். அந்த நம்பர் என் ஃபோனில் சேவ் ஆகிருக்கும் மேடம்.
இந்த நம்பர் தான் மேடம். நம்ம பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆக்குனவங்க அவளை கொலையே செஞ்சிருக்கலாம். போலீஸும் இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வந்திருக்கேன். உட்காருங்க. இது நடந்து சுமார் 1 வருஷம் இருக்கும். என்னம்மா, என்னாச்சு உனக்கு? இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லம்மா. போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நான் பிங்கிய அமைதியா இருக்க சொன்னேன். இங்க பாருமா, இத பத்தி நீ யார்கிட்டயும் எப்பவும் சொல்லக்கூடாது. அம்மா, நான் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க என் கூடவே இருங்கம்மா, சரியா? அவளுக்காக நீங்க சண்டை போடுறதை விட்டுட்டு அவங்கள அமைதியா இருக்க சொன்னீங்களா? அவ இதால அசிங்கப்படுறத நான் பார்க்க விரும்பல சார். ஆனா நான் அவனை சும்மா விடல. இனிமே என் பொண்ணு இருக்க திசை பக்கம் நீ வந்த, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். இத நான் கவிதா கிட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். போலீஸ் கிரிமினலை கூடிய சீக்கிரத்துல பிடிச்சிரும்னு சொல்றாங்க. ஆனா கிரைம் நடந்து 24 மணி நேரம் ஆச்சு. போலீஸால எதையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணோட உயிரும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல. ஆனா போலீஸ் இன்னும் பிங்கி தங்கியிருந்த அந்த ஹாஸ்டல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. கவிதாவை சஸ்பெக்ட் லிஸ்ட்லயும் வைக்கல. இந்த கேஸுக்கும் அந்த ஹாஸ்டலுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? அதிக வாய்ப்பு இருக்கு. கிரிமினல் யாரா இருந்தாலும் சரி, அவன் செஞ்ச குற்றத்துக்கு அவனை கண்டிப்பா தண்டிச்சே ஆகணும். அவனை சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க விடவே கூடாது. நம்ம இப்ப பிங்கி மயங்கி கிடந்த இடத்துல இருந்தா கவர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம போலீஸ் இங்க ஒரு காரோட டயர் மார்க்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. சுத்தி இருக்க எல்லா ஏரியாலயும் போலீஸ். இவனுங்களெல்லாம் நிச்சயமா சும்மாவே விடக்கூடாது. ஏன் இப்படி திட்டுற? ஏன் திட்டக்கூடாது? நமக்கும் தான் ஒரு பொண்ணு இருக்கா. ஒருவேளை இவளுக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா? அடிச்சேன்னு வையே, அவ்வளோதான், பழுத்துரும். போய் டீ எடுத்துட்டு வா போ. சம்பவம் நடந்த இடத்துல போலீஸ் இப்ப டயர் மார்க்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. மோசமா இருக்கிறதா டாக்டர் சொல்லிருக்காங்க. என்னடா வேணும் உனக்கு? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டேன்? அங்கே கொஞ்சம் பாரு, அந்த பொண்ணோட கேஸ் பெருசாயிடுச்சு. இங்கே பாரு, எங்கள் அண்ணன் திரும்ப வர போகிறான். நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம். நம்ம இங்கே இருந்தால் நமக்கு தான் ஆபத்து. இங்கேருந்து எங்கேயாவது வெளியூர் போயிடலாம். இந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து முதல்ல எக்ஸைட் ஆகுறது நிறுத்து. எங்க அப்பாவை நினைச்சு எப்பவுமே நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். ஆஷா ஆண்டி இதை பத்தி முதல்ல சொல்லும்போது நான் கூட உங்களை நம்பவே இல்லை. எங்க அப்பா கிட்ட போய் நேரடியா கேட்டேன். பிங்கி ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல இருக்க எந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்கப்பா. அவ என் மேல பழி போட பாக்குறமா? சொன்னா கேளு. முதல்ல என் மேல இந்த கையெடுங்க. உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. கவிதா, நான் சொல்றது கேளு. இங்க பாரு. இல்ல சார், பிங்கி கிட்ட நான் எதுவும் தப்பா நடந்துக்கல சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். இன்ஃபேக்ட் இந்த சம்பவம் நடக்கும்போது நான் வீட்டில் தான் சார் இருந்தேன். அதை கண்டிப்பா நான் பண்ணல சார். நீ வேற யாரையோ வச்சு தான் இதை பண்ணியிருக்க. கான்ஸ்டபிள் சார், போலீஸ் ட்ரீட்மெண்ட்டை இவனுக்கு காட்டுங்க. அப்போதான் இவன் வாயில இருந்து உண்மை வரும். சார் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சார் நான் சொல்றத கேளுங்க சார். பிங்கி கிட்ட நீங்க எப்ப கடைசியா பேசுனீங்க? ஒரு நாளைக்கு முன்னாடி. டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி குட் மார்னிங் சொல்லுவா. நீ எப்ப பிங்கி கிட்ட பேசுன? அது 3 நாள் இருக்கும் சார். அதுக்கப்புறம் ஃபோன் எதுவும் வரலையா? இல்லை சார். பிங்கி ஆட்டோ டிரைவர் ஃபோன்ல இருந்து உனக்கு கால் பண்ணியிருக்கா. இதை ஏன் நீ போலீஸ் கிட்ட சொல்லல? எனக்கு பயமா இருந்தது சார். ஹலோ அண்ணா, நான் தான் பிங்கி பேசுறேன். யாரோட நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுற? அட, என் ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால ஆட்டோ டிரைவர் ஃபோன்லேருந்து பேசுகிறேன். நாளைக்கு நம்ம அப்பாவோட பர்த்டே தானே, அதனால நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். சர்ப்ரைஸாக நான் அவருக்கு கொடுக்க போகிறேன். அந்த சர்க்கிள் கிட்ட வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ, சரியா? இவ்வளோ தூரம் போய் உன்னால் தனியாக படிக்க முடியுதுன்னா ஏன் தனியாக வீட்டுக்கு வர முடியாதா என்ன? அவளை கூட்டிகிட்டு வராததுக்கு காரணம் எனக்கு பிங்கி சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அவளுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார்.
அண்ணா சொல்லுங்க சார். இந்த காரோட எல்லா டயருமே சேஞ்ச் பண்ணுங்க. சாரி சார், கடையை மூட போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் இப்பயே சேஞ்ச் பண்ணுங்க, கொஞ்சம் அர்ஜென்ட். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட பணம் தரேன். இந்த யூஸ்டு டயரை என்ன பண்ண போறீங்க? அதை வண்டிக்குள்ளேயே போட்டுருங்க, நான் என் ஃப்ரெண்டு கொடுத்துருவேன். சார், ஆட்டோ டிரைவர் ஸ்டேட்மெண்ட் படி வண்டி கரோடி வரைக்கும் போயிருக்கு. அவங்களோட ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்ததால அதுக்கப்புறம் எங்களால் ட்ரேஸ் பண்ண முடியல. அவங்களுடைய பேக்கை தவிர அந்த இடத்துல வேற ஏதாவது கிடைச்சதா? அப்புறம் அந்த துணி வச்சு நல்லா கட்டி தூக்கி போட்டிருக்காங்க சார். இந்த துணியை எங்கேயோ இருந்து கிழிச்சிருக்காங்க. இது நல்லா பணக்காரங்க வீட்டில் யூஸ் பண்ற கிளாத். இது விண்டோ ஸ்கிரீன்ல போடுறது. என்னுடைய ஃபோன் தொலைஞ்சு போச்சு, எனக்கு ஒரு புது சிம் தாங்க. சார், என்னுடைய ஃபோன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருடு போயிடுச்சு சார். அது எப்போ சார் எனக்கு கிடைக்கும்? உங்கள் பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது. அவங்க உடம்பு ஃபுல்லாக விஷம் ஏறி இருக்குது. ஒருவேளை இன்ஃபெக்ஷன் அதிகமாச்சுன்னா அவங்க பிரெஸ்ட்டை ஆப்டிடியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது செஸ்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ இந்த ஆப்ரேஷனை நாம் செய்யலைன்னா உங்கள் பொண்ணோட உயிரை நாம் காப்பாற்ற முடியாது. ஒரு பொண்ணோட தாய் உள்ளத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற உடல் பாகத்தை எடுக்கணுங்கிறது மிக மிக கொடூரமான ஒரு விஷயம். இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்தை செஞ்சவங்க கண்டிப்பா மனுஷனா இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே மிருகம் தான் சொல்லணும். போலீஸ் குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி போலீஸ் இந்த குற்றம் எங்க நடந்தது, ஹலோ, ராபரியா எந்த இடத்துல? சார் ப்ளீஸ் வாங்க சார். உள்ள வந்து எங்க வீட்டை எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க சார். எங்க வீட்டையே மொத்தமா நாசம் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட என்கொயரி பண்ண போறோம் சார். குமார் பக்கத்தில் எந்த சிசிடிவியும் இன்ஸ்டால் பண்ணல. ஆல்கஹாலை திருடி பீகாருக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறவங்கள தான் நாங்கள் பிடிப்போம். இது ஜார்க்கண்ட் பீகாருக்கு நடுவில் இருக்க பார்டர், அதனால எப்பயுமே இங்கே செக் போஸ்ட் இருக்கும். நேற்று இந்த வழியாக கிராஸ் பண்ணி போனவங்களுடைய கார் டீட்டெயில்ஸ் எனக்கு தர முடியுமா? ஆமாம், சிலது இருக்கும், ஆனால் எல்லா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸும் எங்ககிட்ட இருக்காது. சார், நாங்கள் எல்லா வெஹிக்கிள்ஸுமே செக் பண்ணுவோம் சார். ஆனால் உங்கள் ரேஞ்சில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் யாராவது வந்தால் நாங்கள் அவங்க வெஹிக்கிளை செக் பண்ண மாட்டோம் சார். சார், பிங்கியோட பாடியில் கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள் ரிப்போர்ட், கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன் சார். எதுவுமே மேட்ச் ஆகல. அந்த டயர் மார்க் வச்சு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியல சார். அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர், அந்த சந்தோஷ், ரெண்டு பேருமே சொல்றது உண்மைதான். அவங்க இதை பிளான் பண்ணல. கிரைம் சீன்ல ஏதாவது நமக்கு கிடைச்சதா? அந்த இடத்துல சில ஆல்கஹால் பாட்டில் நமக்கு கிடைச்சது சார். அந்த பாட்டில் வாங்கின கடையோட பேரை கண்டுபிடிச்சிட்டோம் சார். இதை எங்க யார் வாங்கினாங்கன்றதை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட கிடைச்சிருக்கு, அதையும் செக் பண்ணிட்டு இருக்கோம். சார், பிங்கியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு கால் பண்ண நம்பரை நாங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டோம் சார். பிங்கிக்கு கடைசியாக ஃபோன் பண்ணது நீ தான். எதுக்காக நீ அவளுக்கு ஃபோன் பண்ணன்னு சொல்லு, உண்மையை சொல்லு. கண்டிப்பா இந்த தடவை என் பெஸ்ட்டை கொடுப்பேன். என்ன பேசுகிற நீ? போன வாரம் நீ நிறையா மெம்பர்ஸை சேர்த்திட்டதால இந்த மாதம் நீ எதுவும் சேர்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு பிங்கி யாருன்னே தெரியாது. இது ஒரு நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா மெம்பரை ஜாயின் பண்ண வைப்பாங்க. அவங்க ஜாயின் பண்ண வைக்கிற நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். போன மாதம் நிறையா மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணனால அவங்களுக்கு நல்ல கமிஷன் கிடைச்சது. ஆனால் இந்த மாதம் யாரையுமே சேர்க்கல. அதை விசாரிக்க தான் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோனில் ஒரு வார்னிங் கூட கொடுத்தேன். இது எல்லாத்துக்கு பின்னாடி நீ தான் இருக்கிறேன்னு தெரிய வந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டோம். மேடம், நான் சொல்கிறத கேளுங்க. நீ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டியா? இல்லை, யாரும் மாட்டல. இதில் யார் மாட்டினாலும் சரி, அவங்களால விக்கி கிட்ட நெருங்க முடியாது. விக்கி அவங்க கையில் மாட்டலைன்னா நாம் கண்டிப்பாக மாட்ட மாட்டோம். நீ டென்ஷன் ஆகாத. நான் என் ஒய்ஃப் குழந்தைகளோட கொஞ்ச நாள் இருக்கேன். நீ போய் உன் ட்ராமா வேலையை பாரு, எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும். அப்பா எப்படி இருக்குமா? நல்லா இருக்கேன். நீ இங்கேருந்து கிளம்பு. பாய்டா பாப்பா. கிளம்பு.
உங்க பாரோட பாட்டில் தானே இது? ஆமாம் சார், எங்களுடைய ப்ரைஸ் டாக் இதில் இருக்கு. இந்த பாட்டிலை யார் வாங்கினாங்கன்னு தெரியுமா? சார் இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் பாட்டில் வாங்க வராங்க, அதனால யாருன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் சார். அவங்க கிட்ட ஏதாவது வித்தியாசமா கவனிச்சிங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஆனால் சார் எப்போவும் ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் 2 நாளாக வரவே இல்லை சார். அதுதான் ரொம்ப அன்யூஸ்வலாக தோணுது சார். அவங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க எல்லாருமே லேபர் சார். எஸ் மேம், அவங்க 2 பேருமே சரியா வேலைக்கு வரதில்ல மேடம். 2 பேரா? எஸ். அவங்களோட பேர் என்ன? அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு அது தெரியல மேடம், நான் செக் பண்ணிட்டு உடனே சொல்கிறேன். சம்பத் அப்புறம் இக்பர் 2 பேருமே ஒரே ஊர். சம்பத், இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா? வீடு எங்க இருக்கு? என்னாச்சு சார்? இவனை யாருன்னு தெரியுமா? என்னோட தம்பி தான் சார். என்னாச்சு சார்? உன் பிரதர் ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான். ரேப்பா? சார் அவனால் எப்படி சார் பண்ண முடியும்? அவன் மென்டலி சேலஞ்சர் பர்சன். அவன் செஞ்சா செய்யலன்றதை நீ பாத்தியா? ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு தான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் அதிகமாக ஊரில் இருக்க மாட்டேன். அவன் எங்க இருக்கான்? என்னாச்சுன்னு தெரில சார். அவசரமாக அவன் இந்த ஊரை விட்டு போயிட்டான். யார் சொல்லி இப்படி செஞ்சீங்க? இல்லை சார், ஒரு ஆள் பேசுகிறத நாங்கள் ஒட்டு கேட்டோம் சார். எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. சரி ஓகே, நான் அங்கே வரேன். அதோட எனக்கு அங்கே ஒரு வீடு தெரியும், அங்கே யாருமே வர மாட்டாங்க, அங்கே போகலாம். உண்மையிலே சொல்கிறேன் சார், அந்த ஆளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனான் சார். அங்கே ஒரு பொண்ணை வண்டியில் ஏற்றுற பார்த்தோம் சார். இந்த 2 பேரும் உன் கூட இருந்தாங்களா? ஆமாம் சார், நான் அவங்க வீடு வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போனேன் சார். எந்த பொண்ணை கேட்குற? ஏன் அப்படி முட்டாள் மாதிரி பேசுகிறீங்க? இங்கே பாரு, நாங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கோம். போலீஸ் இங்கே வந்தால் சீனே வேற. உன்னை கொல்றோம் பர்றா. எத்தனை பேர் அங்கே இருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க சார். ஒரு ஆள் மட்டும் அந்த பொண்ணை ரேப் பண்ணல சார். அப்புறம் எதுக்கு அவன் வந்தான்? அவன் லேட்டாக தான் சார் வந்தான். அவங்க யாரு? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் அந்த குரூப்பில் ஒரு லீடர் இருக்கான் சார். அவன் தான் சார் முதல்ல போய். அவன் பேர் என்ன? எங்கள் யாருக்குமே பேர் தெரியாது சார். பேரை நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. எந்த காரில் வந்தான்? எந்த காருன்னு எனக்கு தெரியல சார், ஆனால் காஸ்ட்லியான கார் தான் சார். சார், ராஷித் எங்களுக்கு கொடுத்த நேம் லிஸ்ட்ல கவிதாவை ஃபோன் பண்ணி மிரட்டினவனோட நேமும் இருக்கு சார். மெம்பர்ஷிப் முதல்ல ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கான். ஆனால் அவங்களோட பேரில் இன்னொரு மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னா 2.5 லட்ச ரூபாய் பே பண்ணணும். கவிதா அவளோட பேரில் 2.5 லட்ச ரூபாய் கொடுத்து புது மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கா. ஆனால் அவளால் மெம்பர்ஸை சேர்க்க முடியல. எங்கள் மேலே நிறைய ப்ரெஷர் போடுறாங்க மேடம். ரிப்பீட்டடாக எனக்கு நிறைய கால்ஸ் வந்தது. அதனால தான் நான் என்னோட பேரில் புது மெம்பர்ஷிப் வாங்கினேன் மேடம். அவ்வளோ பணம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? நான் லோன் வாங்கினேன் மேடம். யாருக்கிட்ட? ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கினேன். ஃப்ரெண்ட்? எந்த ஃப்ரெண்ட்? காலேஜா? ஆமாம் மேடம், என்னோட சீனியர் விக்கி. அவ எதையுமே யோசிக்காம பேசிடுவா. கடவுளே. சரி, நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? பார்ட்டி இப்பதானே ஆரம்பிச்சது. உன்னோட ஃப்ரெண்ட் விக்கி வந்துடட்டும், கொஞ்சம் இரு. எங்க அப்பா ஃபோன் மேல ஃபோன் போடுறாரு. ஏதாவது சொல்லி வர முடியாதுன்னு சொல்லு. இல்ல, எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் கிளம்புறேன். இதோ பாரு, விக்கியே வந்துட்டான். நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க இல்லையா? அப்புறம் உனக்கு மிகப்பெரிய எதிரி பிங்கி தானே? சார், அவ எனக்கு யாருன்னே தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ வெறும் கவிதாவோட பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு. நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? கவிதா உன்னுடைய பிசினஸ் நெட்வொர்க்கிங்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டாங்களாமே? சார், ஆனா நீ எப்பவுமே அவன் மேல ஒரு பயத்துல தானே இருந்த. பிங்கி உங்க அப்பாவை பத்தின ரகசியத்தை எல்லார்கிட்டயும் சொல்லி காலேஜில் உன்னுடைய ரெப்புடேஷனை குறைச்சிருவான்னு பயந்து தானே? இவர் அப்பாவா? இவர் அப்பா என்ன சார் பண்ணாங்க? பிங்கி உன்னோட வழியில வராம இருந்தா அது பெரிய அட்வான்டேஜ் தானே உனக்கு? ஆமா மேடம், ஆனா நான் பிங்கியை எதுவுமே செய்யல. உன்னை சொல்லல, பிங்கிக்கு நீ 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்க.
அது எங்கேருந்து வந்தது? சார் அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அது கடனாக வாங்கினேன். எந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் சார். சார் அவனோட பேர் எனக்கு ஞாபகம் வரல. ஞாபகம் வருதா? அவனோட பேர் ஜித்து சார். பொண்ணுங்களை பற்றி நீ என்னடா நினச்ச? உன் காலுக்கு கீழேண்ணா அவங்க உன்னை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீலாம் தாங்கவே மாட்ட, செத்துருவ. முதல்ல பொண்ணுங்களை மதிக்க கற்றுக்க. அப்போ நீ தானே விக்கிக்கு பணம் கொடுத்தது? ஆமாம் சார், இவன் என் ஃப்ரெண்டு. ஒரு மாசத்துல பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னான், அதான் கொடுத்தேன். உங்களுக்கு 2 லட்ச ரூபா கடன் கொடுக்குற அளவுக்கு உனக்கு பணம் எங்கேருந்து வந்தது? இது நிச்சயமா டிராமா கம்பெனியில் கிடைச்ச பணம் இல்லை சார். அது வந்து அந்த பணத்தை எங்கள் அண்ணன் கொடுத்தாரு. ராச்சியில் ஒரு எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்காரு. என்னாச்சு மிஸ்ரா? அவங்க என்ன சொல்றாங்க? அந்த பொண்ணை ரேப் பண்ண கிரிமினல்ஸ் அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க சார். இருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வந்தேன். சார் நமக்கு கிடைச்சிக்க இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஹலோ, நீ எங்க இருக்க இப்போ? அண்ணே, நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுத்துருந்தேன். இப்போ கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வந்திருக்கேன். நான் மிஸ்ராவை மீட் பண்ண வந்தேன். கிரிமினல்ஸை பிடிச்சிட்டு வந்து உள்ள விசாரிக்கிறதா சொன்னாரு. நான் இங்கிருந்து உடனே கிளம்புறேன். சரிங்கண்ணா, நீங்கள் கிளம்புங்க. நானும் இங்கேருந்து கிளம்பிடுவேன். எவ்வளோ நேரம் அந்த பொண்ணை கட்டி போட்டீங்க? நாங்கள் வர்றதுக்கு ஒரு 9:30 ஆயிடுச்சு சார். அதுக்கு அடுத்த நாள் 1 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். என்னாச்சு? என்ன பிரச்சனை சார்? இந்த கார்ல போறோம் தான் சார். ஏய், வண்டி நிறுத்து. வண்டி விட்டு இறங்கடா, இறங்கடா, வண்டி விட்டு இறங்கடா வண்டியில இருந்து. உன் கூட்டாளிங்க உள்ளதான் இருக்காங்க. மிச்சம் பேர் எங்க இருக்காங்க? சார் பிங்கிக்கு எனக்கு எந்த விரோதமும் இல்லை சார். எந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது சார். சுனில் கிட்ட தான் நான் கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தேன். ஆனால் என்னால் அது திரும்ப கட்ட முடியல. அப்புறம் ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் பணத்தை திரும்ப தந்துடுறேன். என்னை பார்த்தா என்ன சர்க்கஸ் ஜோக்கர் மாதிரி தெரியுதா? கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா? புரியல. அதாவது உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட், லவ்வர் அந்த மாதிரி எது இருக்கா? ஒரு நாள் தான், நீ பணமே தர தேவையில்லை. சார் நான் என்ன நினச்சேன்னா வெறும் ஒரு நாள் தான் நினச்சேன். என்னடா சொன்ன நீ? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ அழிச்சிருக்க. பிங்கியை எதுக்கு சூஸ் பண்ண சொல்ற? சார் அதை நாங்கள் பிளான் பண்ணி செய்யலை சார். கவிதா கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு நாள் நைட் கால் வந்தது. பார்ட்டி பண்ண இடம் இருக்குமான்னு கேட்டா. இந்த நேரத்தில் பார்ட்டி பண்ண இடம் அரேஞ்ச் பண்ண சொன்னால் எப்படி கிடைக்கும்? அது ரொம்ப கஷ்டம். நல்லா கவனி, நாங்கள் வெறும் 4 பேர் தான். நீ, நான், ருக்ஷாத், பலாஷ். பலாஷால எப்படி வர முடியும்? அங்கே தான் பிங்கி இருப்பாங்களே. இப்போதான் பிங்கி வீட்டுக்கு ஹாஸ்டல்ல விட்டு கிளம்புனா. இப்போவா? தனியாவா? ஆமா, தனியா தான் போனா. எனக்கு ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணு. சரி நான் சொல்கிறேன் சார். நான் உடனே சுனிலுக்கு ஃபோன் பண்ணேன் சார். நான் ரொம்ப பசியில் இருக்கேன், நான் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவேன். சரி அங்கிருந்து உடனே கிளம்புங்க. அதுக்கப்புறம் வர வழியில் நீ அவளை கடத்தணும். அந்த பொண்ணை கடத்தும் போது எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா நானே கடத்திருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் வராது. நான் உங்ககிட்ட வாங்கின கடன் இதோடு முடிஞ்சிருச்சு. சரியா? பிங்கி எதுக்காக கொன்ன? சார் அடுத்த நாள் நான் அவள் கண்டிஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சீரியஸாக தோணுச்சு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். நடந்த எல்லா விஷயத்தையும் அவள் போலீஸ்கிட்ட சொல்லிட்டா. அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் சார். அதனால தான் கொண்டுட்டியா? நீயும் சாக தாண்டா போற. ஜெயில ஒரு நாளும் நீ செத்து பொழைக்க போற. பெண்களை வெறும் பொருட்களா மட்டும் பார்க்கிற இந்த மனநிலை மாறாத வரைக்கும் எதுவும் மாறாது. பெண்களை இவங்க வாங்குறாங்க, பெண்களை இவங்க விற்கிறாங்க. பெண்களை பத்தி ஆண்களுக்கு இருக்கிற மனநிலை முதல்ல மாறணும். இந்த மனநிலைக்கு யார் காரணம்? இந்த குற்றங்கள்ல ஈடுபடுற இந்த ஆட்கள் மட்டும்தானா? நம்ம சமுதாயம் பெண்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கத்தையும் கலாச்சாரத்தையும் கத்து தருது. அவங்க எப்படி என்ன ட்ரெஸ் போடணும், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும், எப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே போகணும்னு பெண்களுக்கு தான் இந்த சமுதாயம் நிறைய பாடம் எடுக்குது. ஆனா நம்ம சமுதாயம் ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணை எப்படி மதிக்கணும், பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லித்தர மறந்துடுது. இந்த மைண்ட் செட் நம்ம கிட்ட இருந்து மாறணும் அப்படின்னா பெண்களுக்குரிய சுதந்திரத்தையும்
மரியாதையையும் தரணும். அப்பதான் இந்த சமுதாயம் மாறும். கடைசியா போலீஸ் அந்த ரேபிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே வேதனையான விஷயம் என்னன்னா, அந்த குற்றவாளிகளை பிங்கிக்கு முன்னாடி நிக்க வச்சு விலங்கு மாட்ட வைக்க முடியல. நம்மளோட இணைஞ்சிருந்த ஷாம் ஷதீர் கானுக்கு நன்றி. நான் உங்கள் அனுப் சோனி. இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெற போறேன். அடுத்த கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல ஒரு புது எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. விழிப்போட இருங்க, பத்திரமா இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட்டை பாருங்க. ஜெய் ஹிந்த்.